நம்ம இப்போதான் இந்த சேனலில் போகும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. மட்டும் சாப்பிட்றாதீங்க எல்லாம் புழு வந்துடும். திடீர்னு அவங்க லடாக்குன்னு போட்டாங்களா? ஐயோ, அருணுக்கு சண்டை போட்டு அம்மா நைட் டைம் வந்ததால எங்களால் ஃபோன் குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டினால மீன் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் வந்து இந்த போட்ஸ் தெரியாமல் உங்கள் அப்பா சட்டையை எடுத்து போட்டு வந்துட்டியா? நாங்கள் ஜெயிச்சதே வேற, அதெல்லாம் வீடியோ ஆன் பண்ணாமலே எடுத்துகிட்டு இருக்க எவ்வளோ நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த சேனலில் போடுற முதல் வீடியோ எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் போய் அங்கே என்னென்னலாம் பண்ணுறோன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோம்? நம்ம பீச்சுக்கே போகிற. வேறு உனக்கு போர் அடிக்கலையா? வேறு எங்கேயே போகலாமா? அங்கே தான் போவேன். அங்கே தான் ஒரே ஒரு இடம் இருக்குது. ஏய், வேறு எதாவது சொல்லு. எங்கே இருக்குது? வீடு பக்கத்தில் அதான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஏரியாவோட மீன் மார்க்கெட். நாங்கள் இங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் இங்கே தான் வந்து மீன் வாங்குவோம். பாருங்கள், இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய மீன் கடைங்க இருக்கும். இது மீன் கடையோட வெளியே பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம பீச்சுக்கு போக வேண்டியதுதான். வாங்க எல்லாரும் பீச்சுக்கு போகலாம். பைக் பார்க் பண்ணிட்டு போகிறோம். பீச்சுக்குள்ளே போகிறோம். பீச்சில் போய் விளையாட போகிறேன். ரிங் விளையாட போகிறேன். கன் ஷூட் விளையாடுவேன். அதான் டெய்லியும் நான் விளையாடுவேன் பீச்சுக்கு போனாலே. திரும்பி பாரு. அவங்களும் பெரிய யூடியூபர். நம்ம இப்போதான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். உலகத்துலேயே பெரிய அக்வார்டு வந்து நான் இனியா நினைச்சேன். நீங்கள் தாங்க அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு அக்வார்டு வந்து அவன் தான். அவனை கொஞ்சம் யாரு என் பையன் வந்து இந்த போட்ஸ் போட்டு விட்டானா. ஃபோட்டோ எடு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பாருங்க எப்படி இருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்க. யஷ்வந்த், உன் பர்த்டேவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நைட் டைமில் பீச்சுக்கு வந்ததால் பீச் உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது பகல் டைமில் வந்து நான் பீச் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது எந்த பீச் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவனுக்கு கலாச்சல். டேய் பிரவீன், இது என்ன சட்டை? இது தெரியாமல் உங்கள் அப்பா சட்டையை எடுத்து போட்டு வந்துட்டியா? இது என்ன சட்டைன்னு தெரியுமா உனக்கு? என்ன சட்டை? கொரியாவா? கொரியாவில் இப்போ தான் போடுவாங்க. ஓ, யாருமே அவங்கவுங்க அளவில் எடுத்து போட மாட்டாங்களா? இப்படி தான் போடுவாங்களா? என்னடா இது? இவர் என்னடா போட் சூட் போட்டு மைனர் மாதிரி இருக்காரு. தம்பி என்னப்பா, எந்த ஊருப்பா நீங்க? நீங்க எந்த ஊருப்பா? இந்தியாவா? இந்தியாவில் எந்த ஏரியாப்பா? தெரியலையா? என்னடா கைட்டிட்ட? எதுக்குடா இதெல்லாம்? நீ போடும்போது தான்டா ஷோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போடும்போது நல்லா ஜாலியாக போட்டு வந்துடுவான். அப்புறம் காற்று வரல எதுவும் வரலன்னு கைட்டு போட்டுருவான். இதே தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் மட்டும் ரொம்ப ஆசைப்படுவான். அப்புறம் ஏன்டா ஆகுத்த? இவன் சொன்னா பால் விளையாட வர மாட்டேன். போர் அடிக்குது. போர் அடிக்குதா? போர் அடிக்குதுன்னு தான் நம்ம பீச்சுக்கு வந்தோம். போர் அடிக்குதா உனக்கு? பிரவீன், நீ என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியல. எப்போதான் தெரியும் உனக்கு? எது கேட்டாலும் தெரியலன்னே சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். அப்போ உனக்கு பீச்சுக்கு வர விருப்பம் இல்லையா? பீச்சுக்கு வந்து வீடு பக்கத்தில் தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் சென்னையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போக சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக கோட்டு போட்டுருக்காங்க? ஏன்டா இப்போ கோட்டு போடுறா? ஒரு அங்கிள் வேற அச்சுட்டு எங்க பால் வச்சு அச்சம் பேரு கட்டப்பி கொட்டிச்சு. எந்த அங்கிள்? காமி, அவரு காமி. எங்க அங்க உட்காந்து அவரு அது இருக்காரு. அவரா ப்ளூ கலர்ல? இவரா? என்ன சொன்னாரு? ஏன்டா தமிழ் சொல்றேன் சாரி வந்து சொல்லிட்டு சாரி சொன்னியா? இப்போ கோட் போடுறான். இப்போ நிறைய பேர் மேலே பால்ட்டிக்கு போடுவாங்க. அடிச்சா தாங்கணும்ல, அதனால தான் கோட் போடுறேன். அவட பழைய குழந்தை யாரும் அடிக்க மாட்டாங்க. செல்லக்கிட்ட யாரும் அடிக்க மாட்டாங்க. பட்டம்மா நீ சப்ஸ்கிரைபோட கேட்டு அடுத்து எங்கே போடலான்னு கேட்கலாம். அங்கே போய் பிளாக்ஸ்ன்னு போடலாம். நம்ம வீடெல்லாம் சுரேஷ் பிளாக்ஸ்ன்னு இருக்கு. ஆனால் நம்ம பீச்சுக்கு வந்து பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். திடீர்னு அவங்க லடாக்குன்னு போட்டாங்களா? ஐயோ,
அவங்க கேட்குறது நான் தான் ஃபஸ்ட் நீங்கள் சென்னையில் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து ப்ளாக் எடுத்து போடுறோம். நாங்கள் நைட் டைம் வந்ததால் எங்களால் பீச்சை எங்களால் காமிக்க முடியுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எங்களுக்கு வரணுமே பிளான் கிடையாது ஆக்சுவலி. இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம், வீட்டிலே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்ததே. நைட்டு கொஞ்சம் நைட் 7 o'clock ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் காமிக்க முடியல. ஒரு நாள் கண்டிப்பாக பகல் டைமில் வந்து பீச்செல்லாம் நாங்கள் காமிக்கிறோம். எங்கள் பீச்சில் பகல் டைமில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். தண்ணியிலலாம் நம்ம விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபோன் குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நல்ல ஃபோன் வாங்கி உங்களுக்கு சூப்பராக வீடியோ போடுறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் நின்று விளையாட மாட்டாரா? ஏன்டா நின்று விளையாடலன்னு கேட்டால், நான் நீ உட்காந்தாலே அவன் உயரம் இருப்பான், அதனால் நின்று விளையாட மாட்டேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நின்று விளையாட மாட்டியா? நீயே சொன்ன மாதிரியே அவன் உயரத்துலேயே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது. எனக்கு அந்த ராட்டினத்தை காமி. எனக்கு அந்த ராட்டினத்தை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் இருக்கிறேன். நாங்களாம் சின்ன வயசில் இந்த ராட்டினம் சுற்றுறதுக்காகவே எங்கள் ஊரில் வந்து பொங்கல் அப்போ வந்து ஒரு திருவிழா நடக்கும், ஆற்று திருவிழா நடக்கும். தென்பண்ணி ஆற்றுல ஆற்று திருவிழா நடக்கும். நாங்களாம் நடந்தே போவோம். இப்போலாம் இங்கேருந்து அந்த தெருவு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போல்லாம் அந்த எங்கள் ஊர்லேருந்து எப்படியும் எப்படி சொல்கிறது, ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து நாங்கள் நடந்தே போவோம். காலையிலேயே சாப்பாடு செஞ்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் ஜாலியாக போவோம். அம்மா அப்பா கூட வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எல்லாம் போவோம். அந்த பொங்கல் அப்போல்லாம் நீங்களாம் வந்து பொங்கல் காசு வாங்குறீங்களா? எனக்கு இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஜாலியான அனுபவமே நீங்களாம் அனுபவிக்கல. ஆனால் நாங்களாம் பொங்கல் அப்போ இந்த பொங்கல் காசுக்காகவே, இந்த பொங்கல் காசு சேர்த்து வச்சு அந்த ஆற்று திருவிழாவில் அந்த ராட்டினம் சுற்றுறதுக்காகவே போவோம். எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போல்லாம் அதெல்லாம் நீங்களாம் நிறைய ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கடா. ரொம்பவே ஜாலியாக இருக்குடா. அப்போ நீ அங்கே தான் போய் என்ன சொல்லு? இங்கே உட்காரவே வேணாம்மா. ஏண்டா? அங்கே ஒரு கடை இருக்கு. ஆமாம், பிரெட் ஆம்லேட் கடை இருக்குது அங்கே. அங்கே வந்து முட்டை வாசனை அடிக்குது. சரி, ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிடு. வாங்கி தட்டா? போடு. மூணு பாட்டு போட்டு வந்துட்டு நான் தான் போட்டேன். சரி, மூணு மணி தான் போட்டியா? கீழே வா, கீழே என்னென்ன போட்டுங்க காமிங்க. இது லவ் பேர்ட்ஸ், ஆ இது யானை குட்டி, நல்லா காமிங்க. வைங்க. உன்ன மாதிரியே கடை யானை. அம்மா இது நம்ம வீட்டில் இருக்குமா? சரிடி தாங்க, வச்சுக்கலாம். வீட்டில் இருக்குமா ஆல்ரெடி? அது பல்ல அந்த லைட்னிங் பாட்டு வாங்கிக்கலாமா? லைட்டு அது வேஸ்ட்டுப்பா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த ரிங்கில் வந்து இதெல்லாம் போட்டு ஜெயித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஜெயிச்சதே வேறு, அதெல்லாம் மாற்றிட்டு எங்களுக்கு தேவையானது நாங்கள் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லைட்டு காமிடா, ஆஃப் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்புறோம். போகிற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு இருக்கோம். சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பிளாக் புழு இருக்குமா? அன்னைக்கு பார்த்தல காய்ஸ், இந்த பீச்சில் மீனை மட்டும் சாப்பிட்றாதீங்க, எல்லாம் புழு வந்துடும். அந்த கடை, இந்த கடையில் வாங்கலாமா இல்லை இந்த கடையில் வாங்கலாமா? அந்த கடை நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம் நாங்கள் 2 பேர் கைஸ், நாங்கள் குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். நாங்களாம் குவாலிட்டிக்கு அருணுக்கு சண்டை போட்டு அப்பா வந்து அங்கே இருக்க ஒரு குல்ஃபி கடைக்கு சொல்கிறாரு. ப்ரூவ் பண்ணுறாரு. டே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் இந்த கடையில் தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கோம். இந்த கடையில் தான் எப்பயுமே பீச்சுக்கு போனால் நம்ம இந்த குல்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தான் நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த குல்ஃபி தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா? நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. நாங்கள் மலை ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிடா இருக்குது ஐஸ்கிரீம்? பயங்கரம் இல்லை டயங்கரம். யஷ்வந்த், உனக்கு? பயங்கரம் இல்லை, பயங்கரம். ஏங்க நீ ஏங்க சாப்பிடல? நீ உனக்கு குல்ஃபி வாங்கல? நீ சாப்பிடலையா? அப்பாவுக்கு எல்லாம் காமிச்சு சாப்பிடுங்க, அப்பாவுக்கு வயிறு வலிக்கிட்டோம். சாப்பாடு ஐஸ்கிரீமு இன்னொன்று. வீடியோ ஆன் பண்ணாமலே எடுத்துகிட்டு இருக்க எவ்வளோ நேரம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. ஐயோ என்னை விட்டு போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிஞ்சிச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தொட்டுட்டு போங்க. பாய்.